25 ஆண்டுகளுக்கு முன் இறந்த தன் கணவன் உடலை யாருக்கும் தெரியாமல் புதைத்து வைத்த மனைவி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவரை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கி அடிமையாகி கிடந்தாரு. கடவுள் என் மனுஷனை எனக்கு அறிமுகம் செஞ்ச நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். பிதாவே, தவறான பாதையில் செல்லும் இவனை நல்வழிப்படுத்தும் குடியின் கோர பிடியில் சிக்கியிருக்கும் இவனை மீட்டுத்தாரும் கர்த்தாவே, இவனை உம்மிடமே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீரே இவனை ஆசீர்வதித்து புனிதமாக்குவீராக. பின்னாடியே வந்தா மதிக்க மாட்டியா? மதிப்பேன். அப்ப என் முகத்தை பார்த்து பேச வேண்டியது தானே? இல்ல, நீ எவ்வளவு தூரம் வருவேன்னு பார்த்தேன். புரியல. இங்க பாரு எஸ்தர், நீ மட்டும் என் வாழ்க்கையில வரலனா நேரம் இந்த கலரில் என் கலரே இருந்திருக்கும். உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் விரும்புறேன். உன்னை கட்டிக்கலாமா? சரின்னு சொல்லு, நாளைக்கு உங்க அம்மா கிட்ட வந்து பேசுறேன். உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு தெரியும், அப்புறம் ஏமா கடற்கரையிலேயே போய் நிக்கிறீங்க? அவர் உடம்பு கரைக்கு வந்துருச்சு. தேடி வரும்ல.